நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம தலைவன் கதிரேசன் இருக்காருல, அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம நிஷா இருக்காருல, அவங்க தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிஷாவை கையும் களமா மாட்டி விட்டுறாரு. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் கதிரேசன் இந்த வேலையை எப்படா செஞ்சிருப்பாரு, இது எதாவது நம்ப கூட மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கதிரேசன் இந்த வேலையை செய்யல. கதிரேசன் கூட ஒரு அடியாளர் இருந்தா அவனை வச்சுதான் கதிரேசன், நிஷா, ராஜேஸ்வரி இவங்க எல்லாரும் ஒரு பக்கம் சதி திட்டம் தீட்டு இருந்தாங்க. சுடருக்கு ஹெல்ப் அனுப்புற மாதிரி அனுப்பி சுடர் கூடவே இருந்து சுடருக்கு ஆப் தருணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அது இந்த தருணம் தான். அதனால இது கொலையெல்லாம் பண்ணது நிஷா தான் அப்படின்ற விஷயத்தை இந்த இடத்துல தெரிய வருது. அது மட்டும் இல்லாம நிஷா பண்ணதுக்கான ஆதாரம் கரெக்டா நம்ம சுடர் கூட இருந்த அந்த டிரைவர் வந்து எடுத்துன்னு வந்து நம்ம மல்லிகிட்ட கொடுத்துறாரு. அவனுக்கு எதுக்குடா இதுக்கு நல்ல எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதனால நிறைய சிக்கல் வரும். நம்ம வாழ்க்கையில் ஒரு பக்கம் பிரச்சனை வரும். அவர்கிட்ட காசு இப்போதைக்கு அந்த 50 லட்சம் வந்துச்சுல, அது இருக்கு. ஆனா அந்த பிரச்சனை நம்ம சிக்க கூடாதுன்னா இது யார் பண்ணாங்க அப்படின்ற ஆதாரத்தை நம்ம கொடுத்துட்டு நம்ம பொழப்ப பார்த்து நம்ம போயிடணும். நாம வாண்டடா போய் இதெல்லாம் கொடுத்தோம்னா நம்ம மேல நல்ல ஒரு அபிப்பிராயம் வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளை கண்டுக்காம விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்க அந்த யோசனையும் சிந்தனையும் வேற மாதிரி ஒரு பக்கம். சரி இந்த மாதிரி இருக்க மல்லி கிட்ட போய் கொடுத்தா மல்லி ஒரு பக்கம் ஷாக் ஆயிராங்க. இதே எட்டு போயிட்டு புதுசாக வந்தாங்க இன்ஸ்பெக்டர், அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க பார்த்துட்டு ஒரு பக்கம் ஓகே இப்பவே அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை ஒரு பக்கம் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அடுத்த செகண்டே நிஷா வீட்டுக்கு போயிட்டு நிஷா ஒரு பக்கம் தர்றன்னு எம்மா எம்மா தர்றன்னு அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு இழுத்துன்னு போறாங்க. உடனே பாக்கணுமே கதறி தேம்பி வெம்பி நொந்து அல்றாங்க ஒரு பக்கம். ஐயோ என்ன விட்டுருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன், அறியாம பண்ணிட்டேன், புரியாம பண்ணிட்டேன். சரி நீ பண்ணிட்டமா தெரியாம, திரும்ப சுடரா வர சொல்லுமா, சுடரை இப்ப நான் பாக்கணும், சுடர் கூட பேசணும், வர சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி கேக்குறாங்க. உடனே பாக்கணுமே திருன்னு முழிக்கிறாங்க. அவதான் செத்துட்டா, அவ எப்படி வருவா, அதான் செத்துட்டா இல்ல, தெரியாம பண்ற விஷயமா இது. ஒரு டைம் போனா திரும்ப வரமாட்டான்னு தெரியல, அப்படி தெரிஞ்சு அவளை கொலை பண்ணல, உன்னை சும்மா விட்டுக்கணுமா, மவளை உன்னை உள்ள இழுத்துன்னு போயிட்டு சும்மா லாடம் கட்டி வாழ்க்கை போற அங்கேயும் உனக்கு அப்படியே சும்மா நீ நரக வேதனை அனுபவிக்கணும். அந்த மாதிரி ஒரு பக்கம் வேதனையை கொடுக்கணும். என்ன உங்க மனசுக்குள்ள என்ன நினைச்சேன், காசு சொத்து வேணும்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்க, எந்த எல்லைக்கும் போவீங்க, அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த அரசாங்கம் ஒரு பக்கம் அப்படியே சும்மா சைலண்டா இப்படி பார்த்துன்னு வேடிக்கை பார்த்துன்னு நினைச்சேன். மவளை இறங்கி அடிக்க ஆரம்பிச்சுங்க, ஒருத்தன் தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அந்த அம்மா சொல்றாங்க. உடனே பார்க்கணும் நம்ம மல்லி இருந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ ஒன்று குற்றவாளி எல்லாமே ஒரு பக்கம் மாட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் அந்த இடத்துக்கு வந்து உடனே ஐயோ என் பொண்ணா இப்படி பண்ணா, மன கட்டவளை வெக்க கட்டவளை ஏத பறிப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே கதிரேசனை மாட்டி விடுறாங்க. உடனே சைகை பண்ணிடுறாங்க, உனக்கு காப்பாற்றணும்ல, அதனால அப்பா வெளியே தாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. சரி ஓகே எங்க அப்பா சொல்றது கரெக்ட் தான், எங்க அப்பனா வெளியே விட்டா தான் நான் ஒரு பக்கம் தப்பிக்க முடியும். ஓகே கதிரேசா நீ போப்பா, நான் பண்ண தப்பு தான்ப்பா, ஏதோ ஒரு ஆவேசத்துல ஒரு ஆத்தத்துல பண்ணிட்டு போயிட்டா மடிச்சிருப்பா, என்ன எப்படியான காப்பாத்துவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, மல்லே நீ தான் புரிஞ்சுக்கணும் பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஐயோ நான் என்ன பண்ண முடியும், இதெல்லாம் எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நான் ஃபர்ஸ்ட் அவன் மேல கம்ப்ளைண்டே கொடுக்கல, இந்த மாதிரி யார் பண்ணது விஜய் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு சொன்னா அதுக்கு இவன் மேல குற்றப்பள்ளி விழுந்துச்சு, இவன் ஒரு பக்கம் ஜெயிலுக்கு போயின்னு இருக்கா, இதுக்கு நான் என்ன பண்ண முடியும், இது முழுக்க இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை கதிரேசன். இதை நினைச்ச ஒரு பக்கம் வெம்புறது என் மேல பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வன்மத்தை கக்கறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை. சரி ஓகே எதோ பேசுறீங்க, எதோ சொல்றீங்க, எல்லாத்தையும் ஒரு பக்கம் கேட்டாச்சு. இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, போறதெல்லாம் போட்டும் வர்றதெல்லாம் வரட்டும், எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு ஒரு பக்கம் நம்ம வாழ்க்கையில் நாம ஒரு பக்கம் ஜம்முன்னு கும்முன்னு போயிட்டே இருப்போம். சரி நடந்து முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க வந்து ஆபீஸோட உச்சியில் இருக்காங்க. என்ன காரணம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வீட்டுல அவங்களை தனியா விட்டு போயிட்டாங்க. விஜய் ஒரு பக்கம் ஜெயில இருக்காரு, மல்லி ஒரு பக்கம் விஜய் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. யாருமே எனக்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னந்தனி காட்டுக்குள்ள தீவுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு பக்கம் ஃபீல் பண்றாங்க. அந்த சமயத்தில் நம்ம அன்னபூர்ணி ஒரு பக்கம் நான் ரெடி தான் வரவா அப்படின்னு சொல்லிட்டு மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க, கிளாஸ் என்ட்ரி கொடுத்துட்டாங்க. வந்து ஒரு பக்கம் வெண்பா கிட்ட ரொம்பவே அழகா கியூட்டா நீட்டா பேசினு இருக்காங்க. உடனே வெண்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே அன்னபூர்ணி பாட்டி நீங்களாவது வந்தீங்களே, எனக்கு யாரும் இல்லாம தவிச்சு போயிட்ட பாட்டி, தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எனக்கு ரொம்ப பசிக்குது பாட்டி தான் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல 2 minutes அப்படின்னு சொல்லிட்டு அழகா ஒரு முட்டை, மறுபக்கம் தோசை மாவு 2 எடுத்து முட்டை தோசை சுட்டு அப்படியே அந்த பக்கம் ஒரு பக்கம் கடலக்கொட்டை சட்னி எல்லாம் வச்சு அப்படியே சும்மா ஊட்டி விட்டும் போது அடடா வேற மாதிரி இருக்கு ஒரு பக்கம் ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டு ஒரு பக்கம் செம்பா இதுன்ட்டு படிச்சுட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. அண்ணன் பொண்ணு பக்கமே தூங்கினு ஒரு பக்கம் பத்தவங்கம்மா தூங்கானு தாலாட்டம்மா தாலாட்டு அப்படின்னு சொல்லிட்டு தாலாட்டு அந்த காலத்து பாட்டை பாட்டி ஒரு பக்கம் வெண்பா தூங்க வச்சுறாங்க. இதுக்கப்புறம் மல்லி ஃபோன் பண்ணாங்க. மல்லி ஃபோன் பண்ணதை வெண்பா தூங்கின்னு இருக்கா, எதுவும் கவலைப்படாத என்னாச்சு எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நடந்தது வந்தது போறது சோக்குது எல்லாத்தையும் ஒரு பக்கம் சொல்ல, உடனே பார்க்கணுமே மல்லிகை சொன்னதெல்லாம் கேட்டு அன்னபணிக்கு ஒரே சந்தோஷம், எப்படியோ ஒன்றுவா மனசுக்கு நிறைவா இருக்கு, மனசுக்கு சந்தோஷமா இருக்கு, எப்படியோ நான் என்ன நினைச்சனோ அது எல்லாமே நடந்துருச்சு. விஜய் தப்பிச்சுட்டார்ல, அது போது எனக்கு மாப்பிள்ள அந்த நிஷாவை இப்படி பண்ணா கேடு கட்டவ குடும்பத்துல உண்மத்தை உண்டாக்கிறா பாரு, குடும்பத்துக்காக எப்படி எல்லாம் அந்த ஒரு பக்கம் இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி இந்த
அந்த மாதிரி வேற மாதிரி இவன் ஒரு மொல்ல மாதிரி அப்படின்ற மாதிரி பண்ணி விட்டு போயிட்டால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுன்னு இருக்கா. உடனே பார்க்கணுமே, சரி ஓகே நடந்ததெல்லாம் நடந்துச்சு, இதுக்கப்புறம் இதை பத்தி விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் சொல்லிட்டு அடுத்தபடியான விஷயத்தை பத்தி தான் நாமளும் யோசிச்சோம். சரி ஓகே இந்த கான்செப்ட் இதோட விட ஒரு பக்கம் கதிரேசன் வந்து போயிட்டு லாயர் எல்லாம் பார்க்க, லாயர் கிட்ட எல்லாத்த விஷயத்தையும் சொல்ல, லாயர் வந்து ஐயோ யாரு இன்ஸ்பெக்டர் கொடுங்க நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இந்த இன்ஸ்பெக்டர் இந்த லேடி இன்ஸ்பெக்டர் ஐயோ இவங்க கிட்ட எல்லாம் பேசவும் முடியாது, பேச போனாவே அடிச்சுட்டு தானே பேசுவாங்க, இவங்கள பொறுத்த வரைக்கும் நியாயம் நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நேர்மையை மட்டும்தான் யோசிப்பாங்க. மற்றபடி ஒரு குற்றவாளி எல்லாமே இவங்க அப்படியே சும்மா தொங்க விட்டு அடிப்பாங்க. நேர்மையாக்கிறவங்கள யார் மேலே கையை வைக்க மாட்டாங்க, அவங்கள எப்படியான காப்பாற்றணும் தான் நினைப்பாங்க. இப்போ விஜய் அந்த நிலைமையில தான் காப்பாற்றப்பட்டாரு. உங்க பொண்ணு நிஷா ஆதாரத்தோட மாட்டினு இருக்காங்க. இந்த மாதிரி தப்பு செஞ்சதுக்கு எல்லாத்துக்கும் எவிடன்ஸோட நீங்க தப்பிச்சிட்டீங்களேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுங்க. நிஷா தானே கொஞ்ச நாள் அடி வாங்கட்டும், அந்த அம்மா டிரான்ஸ்ஃபர் வாங்கின அடுத்த செகண்டே இந்த கேஸை வாதாடி ஒரு பக்கம் வெற்றி அடைஞ்சலாம். இப்போ வாதாடினோம்னா கம்பல்சரி என்னைக்குமே ஜாமீன் கிடைக்கிற மாதிரி பண்ணி விட்டுறாப்புல அந்த பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி ஓகே கதிரேசன் ஒரு பக்கம் சைலண்டா போயிட்டு நிஷா கிட்ட பேசினா, நிஷா வந்து ஒரு பக்கம் நீ எல்லாம் ஒரு தகுப்பு நடா டேய், உன்னை மாட்டி விடாம போனா தப்பா போச்சிடும், உன்னை அப்படியே மாட்டி விட்டு இன்னும் லாடம் கட்ட வச்சுக்கண்டா, என்ன எப்படி அச்சா தெரியுமாடா, எப்படி ஓட துரத்தனா தெரியுமாடா, வாழ்க்கையை ஒரு பக்கம் வெறுத்து போயிட்டு அப்படியே வெறுத்து நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டு தெரியுமாடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிஷா ஒரு பக்கம் கதறி வெம்பி ஆடுறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் ஓகே கூல் 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 அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் பண்ணியிருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே இல்லைங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இன்றைக்கு மேலே தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சீ யூ, நன்றி வணக்கம், வந்த நம்பருக்கு தருக. Mm-hmm.